இன்னைக்கு வந்து மெஷ் டூலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து யூ, கிரேடியண்ட்டுக்கு கீழே இருக்கும். இதை கிரேடியன்ட் மெஷ் டூல் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. மெஷ் டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் எங்கேயாவது கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து அது ஒரு மெஷ்ஷை க்ரியேட் பண்ணும். பாருங்கள் இந்த மாதிரி. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மெஷ் க்ரியேட் ஆகணும்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிரியேட் கிரேடியன்ட் மெஷ் அப்படின்னு இருக்குது. இங்கே ஒரு சின்ன விண்டோ அப்பியர் ஆகும். ரோ வந்து 4, காலம் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டு தி சென்டர் டு தி எட்ஜ் அப்படின்னு கூட இருக்குது. நம்ம ஃப்ளாட் அப்படின்னு கொடுத்துடலாம் எக்ஸாம்பிளுக்காக. ஆல்ரெடி இது கொடுத்துருக்கு. மெஷ் டூல் வந்து ஸ்மூத்தான கிரேடியண்ட்டை அப்ளை பண்ணுறதுக்கு இது நார்மலாக யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூலில் எடுத்து இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஒயிட் ஃபில் ஆகிருக்கு. இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு கலரை கூட அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஒரு கலர் கொடுக்கணுன்னா கூட கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ரெகுலர் கிரேடியண்ட்டில் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்க முடியாது. பாருங்கள், அதை அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் கூட நம்ம செலக்ட் பண்ணி, அதாவது இந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்களை செலக்ட் பண்ணி வேறு ஒரு கலரை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்குக்கு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு மெத்தடு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் இந்த 3 ஆங்கர் பாயிண்ட்டுகளை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கொடுப்போம். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை ஆகும். இது ஒரு போஸ்டருக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்கு அந்த தீமை பொறுத்து, சப்ஜெக்டை பொறுத்து நாம் இந்த மாதிரி கலர்களை அப்ளை பண்ணிக்கலாம். இது பேசிக்ஸ். நான் ஒன்று அன்டூ பண்ணுறேன். இப்போ ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே எட்ஜில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஹாரிசான்டல் லைனில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வெர்டிக்கலாக ஒரு லைன் கொடுக்கும். இப்போ வெர்டிக்கலான லைனில் நீங்கள் எட்ஜில் கிளிக் பண்ணும்போது கர்சருக்கு கீழே பாருங்கள் ப்ளஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே கிளிக் பண்ணும்போது வெர்டிக்கலாக கிளிக் பண்ணும்போது ஹாரிசான்டல் லைனும், ஹாரிசான்டல் லைனில் கிளிக் பண்ணும்போது வெர்டிக்கல் லைனாகவும் இது லைனை கிரியேட் பண்ணும், மெஷ்ஷை வந்து கிரியேட் பண்ணும். இங்கே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். அண்டு பண்ணிடலாம். ஒருவேளை நாம் சென்டரில் எங்கேயாவது கிளிக் பண்ணோம்னா 2 பக்கமும் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து கிரேடியண்ட்டை வந்து, அதாவது மெஷ்ஷை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கூட இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். பிறகு வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து நாம் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம கலர் ஃபில் பண்ணாத வரைக்கும் இது ஒன்றுமே எஃபெக்ட் தெரியாது. பாருங்கள், நான் காமிக்கிறேன். லேசோ டூல் கூட சிலப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில ஆங்கர் பாயிண்ட்டுகளை நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் கலர் வந்து இந்த மாதிரி கொடுத்துட முடியும். ரெகுலர் கிரேடியண்ட்டில் வந்து இந்த எஃபெக்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து கிரேடியண்ட்டை ஆட் பண்ணுறது இல்லாத, இங்கே பாருங்கள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறது அல்லாதக்கு எடிட் கூட டெம்பரரியாக பண்ணும். ஆனால் எடிட் பண்ணும்போது இந்த டூலை வந்து வச்சு எடிட் பண்ணாதீங்க. ரீசன் என்னென்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது அது நடுவில் இந்த மாதிரி இன்னொரு மெஷ் செட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதனால் எடிட் பண்ணுறச்ச டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. அப்போது அந்த ஆங்கர் பாயிண்ட்டுகளை வந்து நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீங்கள் தூரம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி கிரிக்கடான ஆர்டிஃபேக்ட்ஸ் க்ரியேட் ஆகும். அது நம்ம பண்ணக்கூடாது. வெளியில் கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரைக்கும் நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கலருக்கு நடுவில் இன்னொரு கலரை வந்து மர்ஜ் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி எட்ஜியாக வந்து நம்ம கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணோம், ஆனால் மெஷ் செட் அல்லது ஒரு சிங்கிள் மெஷ்ஷை வந்து டிலீட் பண்ணுறது எப்படின்னா, லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணும்போது அது டிலீட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் டிலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிலீட் ஆகிடும். ஸோ இங்கே எதுவும் கலர் கொடுக்காதனால அது வந்து ஒயிட்டுக்கு மாறிடும், அதாவது டிஃபால்ட்டுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கலர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எட்ஜில் வந்து எல்லோ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்டான ஒரு கான்டெம்பரரி ஆர்ட் மாதிரி கூட இது இருக்குது. பாருங்கள், நம்ம இதை வந்து எடிட் கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நான் இப்போ அந்த டூலை வச்சு நான் க்ரியேட் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது ஒரு மெஷ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்டலாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில்கள் இருக்குது பாருங்கள், அந்த ஹேண்டிலை வந்து நீங்கள் கிராப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான கிரேடியன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெஷ் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும்போது, ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணும்போது எல்லாமே டிலீட் ஆகிடும். ஏன் இந்த கிரேடியன்ட் ஸ்டில் இருக்குன்னா, நாம் வந்து
இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி ரெட் கொடுத்துருக்கோம், இந்த 2 ஆங்கர் பாயிண்ட்டுக்கு செலக்ட் பண்ணி எல்லோ கொடுத்துருக்கோம். இப்போ லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு இடத்துல கிளிக் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸ் அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் கூட ஒரு மெஷ் செட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நாம் இதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இந்த 4 ஹேண்டில் இருக்குது. அண்ட் 4 ஹேண்டில் இருக்குன்னா ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலுக்கு ஹேண்டில் கொடுக்குது. ஸோ நாம் வந்து மெஷ் டூலை வச்சு ரியலிஸ்டிக்கான ஃப்ரூட்ஸ் அல்லது பெர்ரிஸ் அல்லது வெவ்வேறு ப்ராடக்ட்டுகளை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மெஸ்ஸியான வேலை பாருங்க. வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலில் மட்டும் இது எடிட் பண்ணுமே தவிர இங்கே பென் டூலுக்கு கீழே இருக்கிற ஆங்கர் பாயிண்ட் டூல் ஸ்மூத் பண்ணுறதுக்கான இது ஃபீச்சர் இன்னும் கொடுக்கல. ஸோ இதை இந்த மாதிரி பண்ணலாமே தவிர கர்வியாக பண்ணாது. நார்மலாக பென் டூல் எடுத்து இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் நம்ம கர்வியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எடிட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் மெஷ்ஷோட இந்த ஆங்கர் பாயிண்ட்டை இதுலேருந்து செலக்ட் பண்ணுமே தவிர இந்த மாதிரி கர்வ் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி விடுறதில்ல. ஸோ இதுதான் ஒரு ட்ராபேக். இதில் பாருங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணோன்னா ரெகுலர் கிரேடியண்ட்டில் வந்து சாத்தியமே இல்லை. ஸோ ஆக்சுவலி பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணும்போது இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்தோம்னா பாருங்கள் 2 இடத்துலையும் இது மூவ் ஆகும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணால் கூட ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் கூட அது ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கொடுக்குறதில்ல. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். ஸோ ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஹேண்டில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு அதாவது எடிட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்து டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ரேண்டம் ஷேப்பை வச்சு நாம் ஒரு கிரேடியன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ வந்து இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் கிரேடியன்ட் மெஷ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியாக்கும். இது அந்த ஷேப்புக்கு தகுந்தாப்பில் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸு அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து அல்லது லேசோ இந்த இடத்துல பெட்டர். நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆங்கரை வந்து செலக்ட் பண்ணோன்னா லேசோ வந்து இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம். பாருங்க, ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு கிரேடியன்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். பாட்டமுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் கொடுக்கலாம். இந்த இடத்துல ஒரு 2-3 ஆங்கர் பாயிண்ட் இருக்குது. அதுக்கு இன்பிட்வீன் டார்க் ஆரஞ்சு அப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா இந்த கலர் அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவான கிரேடியன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெஷ் டூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பேக்ரவுண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நாம் வந்து கியூ ப்ரெஸ் பண்ணி லேசோ டூல் எடுத்துப்போம். ரேண்டமாக இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி ஒரு கலர் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரியாக்கும் வருது. ஸோ இந்த இடம் நாம் செலக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் கொடுப்போம். இந்த எட்ஜஸில் உள்ள கொஞ்சம் டார்க்கர் ப்ளூவாக அப்ளை பண்ணுவோம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து சாஃப்டாக இருக்கட்டும், ஏன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் ஒரு ட்ரமட்டிக்கான ஷேப் நமக்கு கிடைக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ண நமக்கு புது வகையான க்ரியேட்டிவான ஐடியாஸ் நமக்கு கிடைக்குது. நான் ரொட்டேட் டூலை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பிறகு லெட்டர் கியூ ப்ரெஸ் பண்ணி இந்த ஆங்கர் பாயிண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆங்கர் பாயிண்ட் 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாம் அதை பெருசு அல்லது சின்னது பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு கூட அது ஒரு மெத்தடாக அமையும். சரி, இந்த எட்ஜில் உள்ளதை இதை செலக்ட் பண்ணி இப்படி எடுக்கும்போது பாருங்கள், இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியுது. ஒரு டூலை வந்து நம்ம க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். இது மாதிரி இருக்கட்டும். ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் பவுண்டிங் பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு போஸ்டருக்கு பேக்ரவுண்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அந்த ஷேப்ஸ் எல்லாம் மாறும், ஏன்னா ஒரிஜினல் ஓரியன்டேஷன் வந்து ஸ்கொயருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே ஓகே இப்போ எலிப்ஸ் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடலாம். லெட்டர் யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல இது மட்டும் இருக்கட்டும் தற்சமயத்துக்கு. லெட்டர் Q ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். ஒரு கலர் கொடுப்போம். அந்த எட்ஜ் மட்டும் ரெட் பண்ணால் கிளியராக தெரியும். ஸோ ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட்டிவான பேக்ரவுண்ட் வேணும்னா இந்த வகையில் நாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், இது ஒரிஜினல் ராஸ்டர் ஆப்ஜெக்ட். இது ஃபோட்டோஷாப்பில் கட் அவுட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல நான் மெஷ் க்ரியேட் பண்ணி இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ நல்லா வரல. ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட். பட் ஸ்டில் நீங்கள் நிறைய டைம் எடுத்து பண்ணலாம். பாருங்கள், அவ்வளோ நல்லா வரல. போக போக நாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் ஒரு விசித்திரமான கலர்ஸ் வந்திருக்கு. ஸோ இது தனியாக எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா இது லாக் பண்ணிக்கலாம். Ctrl+2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் இந்த ஆங்கர் பாயிண்ட்டுகளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலர் கொஞ்சம் பிரைட்டரான கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட இந்த மாதிரி பேக்ரவுண்ட் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட் மாதிரி பண்ணுறதுக்கு கூட நீங்கள் மெஷ் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டூலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு கற்றுக்கோங்க.